ஆக்டர் டேனியல் பாலாஜி அவர்களோட சொந்த டைரி ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னும் அதில் அவரை பற்றின ஏராளமான விஷயங்கள் அவரே எழுதியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2 தினங்களுக்கு முன்னாடி ஆக்டர் டேனியல் பாலாஜி மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி சுத்தப்படுத்தும் போது அவரோட ரூமில் அவரோட பர்சனல் டைரி ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ஒரு டைரியில் அவர் ஏராளமான விஷயங்கள் எழுதியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவருக்கு எப்படி சினிமா ஆசை வந்துச்சு, அண்ட் ஃபஸ்ட்டு அவர் எப்படி சினிமாவுக்குள்ளே போயிருந்தார், அண்ட் அவர் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட முதல் வாய்ப்பு எப்படி கிடச்சிச்சு, அண்ட் அதுக்கப்புறம் முதல் படம் எப்படி கிடச்சிச்சு, அதில் நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்காரு. அவரோட கரியரில் மிகப்பெரிய ஹிட்டான வேட்டையாடு விளையாடு படத்தை கூட அவர் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தை பற்றியுமே அவர் நிறைய எழுதியிருந்தார். அவரோட ஊருக்கு சொந்தமாக கோயில் கட்டணும்னு நினச்சிருந்திருக்காரு. அந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தார். அண்ட் கோயில் கட்டினதையுமே அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருந்தாரோ அதெல்லாமே அந்த டைரியில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி அவர் பண்ண ஒரு சில நல்ல விஷயங்கள் அண்ட் அவர் லைஃப்பில் நடந்த ரொம்பவே முக்கியமான மொமெண்ட்ஸ் அப்படின்னு அது எல்லாத்தையுமே அந்த ஒரு டைரியில் அவர் எழுதி வச்சிருந்திருக்காரு. அந்த ஒரு டைரி இப்போ அவங்களோட ஃபேமிலி கைக்கு போயிருக்கு. அந்த ஒரு டைரியை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே எமோஷனலாகி கதறியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அவரோட நினைவாக அந்த ஒரு டைரியை பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் அன்பழகன் அவர்கள் ரீசெண்டாக டேனியல் பாலாஜிக்கும் முரளி சாருக்கும் நடந்திருந்த ஃபைட்டை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, முரளி அவர்கள் நடிச்சிருந்த காமராசு அப்படிங்கிற படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு படம் தொடர்பாக முரளி சாரோட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ டேனியல் பாலாஜியோட அம்மா என்கிட்ட பேசியிருந்தாங்க. என் பையனுக்கும் சினி ஃபீல்டில் வரணும்னு தான் ஆசை, ஆனால் அவன் முரளிகிட்ட கேட்டு சிபாரிசு வாங்க சொல்கிறான், அதுக்கு அவன் தயங்குறான் அப்படின்ட்டு இருந்தாங்க. முரளி சார் கண்டிப்பாக சிபாரிசு செய்ய மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால் என்னோட படத்தில் நானே சேர்த்துக்கிட்டேன். அவருக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறதுனால லைலாக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குற பொறுப்பை அவர்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். ரொம்பவே நல்லபடியாக பண்ணிட்டு இருந்தார். செட்டில் வந்துட்டு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தார். ஆனால் அந்த ஒரு டைமில் அவர் நடிகர்களை தான் அதிகமாக அப்சர்வ் பண்ணார். அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குது, எப்படியெல்லாம் அவங்க ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார். இதை ஒரு முறை நான் கவனித்தேன். அப்போவே எனக்கு தோணுச்சு இவர் டைரக்ஷனுக்குலாம் ஒத்து வர மாட்டார், நடிகர் தான் அப்படின்னு. நான் நினச்ச மாதிரியே கொஞ்ச நாள் கழிச்சு போய்கிட்டு இருக்கும் போது ஆக்ஷன் கட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதை பார்த்த முரளி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடு, அப்படி இல்லைனா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணன் திட்டவும் கோவத்தில் அங்கேருந்து அவர் போயிட்டாரு. அப்புறம் படத்துக்கு வரவே கிடையாது. நான் நினச்ச மாதிரியே கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஆக்டர் ஆகிட்டார். ஒரு மிகப்பெரிய ஆக்டராகவே மாறிட்டார். ஒருவேளை முரளி சார் அன்னைக்கு சண்டை போடலை அப்படின்னா இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்டராக அவர் வந்திருப்பாரா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. முரளி சார் மாதிரியே இவரும் சின்ன வயசுல இறந்து போயிருக்குது, மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்குது அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக ஷேர் பண்ணியிருந்தாரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.